இவங்கெல்லாம் தான் உன்னை தலைவர் அவன் முட்டாள்தனமா சொல்றாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? உன் தகுதி தராதரம் என்னன்னு உனக்கு தெரியாது? நீ சொல்ல வேண்டியதானே, நான் இதுக்கெல்லாம் லாக்கி இல்ல, நான் ஒரு எச்ச இலை அடிச்ச காத்துல கோபுரத்துல வந்து ஒட்டிக்கிட்டேன், இன்னொரு காத்து அடிச்சா நான் குப்பை தொட்டில மறுபடியும் போய் விழுவேன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுற? இல்லடி, இது வரைக்கும் எனக்கு அந்த ஆசையே இல்ல. ஆனா நீ இவ்வளவு கேவலமா பேசினதுக்கு அப்புறம் நான் தலைவர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. முடிஞ்சா தடுத்து பாரு. அப்படி சொல்லுங்க ரிஷி. வாவ், வண்டர்ஃபுல். நான் எலெக்ஷன்ல நிக்கும் போது எனக்கு ஓட்டு போடுற முதல் ஆளு நீதான். இந்த அனானமஸ் எதுவுமே கிடையாது. இந்த எலெக்ஷன்ல நான் கண்டெஸ்ட் பண்றேன். என்னை எதிர்த்து போட்டி போடுறவங்க யார் வேணாலும் இருக்கலாம். நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க. எதுக்கு மேடம்? எலெக்ஷன் வேணானா என்ன தலைவரை டிக்ளேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரோட்ல போறவன் வரவன் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறவனெல்லாம் என்னால தலைவரை ஏத்துக்க முடியாது. ஏன்னா என் உடம்புல ஓடுறது ஒரிஜினல் பில்டரோட ரத்தம். இது மாதிரி சாக்கடை ரத்தம் கிடையாது. சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் இந்தியாவோட சட்ட மந்திரி ஆனார். ஹலோ, இந்த சினிமா டயலாக்லாம் இங்க வேண்டாம். எனக்கு இந்த புள்ளி விவரம்லாம் நல்லாவே தெரியும். அது சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியும். ஏன் தம்பி, வர்றவங்க எல்லாம் எப்படி நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க, ஆனா இவங்க என்னமோ ஜெயிச்ச மாதிரியே உட்கார்ந்துருக்காங்களே. அது அவளோட நேச்சர்னு. நேச்சரா? அப்படின்னா விடுமலான அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஓ, அமைதியா இருக்கிறதுக்கு பேர் தான் நேச்சரா? ஐயோ அண்ணன். ரைட்டு, வாங்க வாங்க, வணக்கம்.